இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீவிசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். நான் குலாஸ் நாட்டு சர்க்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சர்க்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க. சக்ஸஸ் பற்றி பேசணும். அதே நேரத்தில் பாக்கியம்னு ஒரு வார்த்தை இருக்குது. என்னை போல் ஒருவன் தான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் நான் ரஜினி சார் ஃபிலிம் அவர் போய் ப்ரிவ்யூ பார்த்த படம்னு நினைக்கிறேன். இன்னொரு படம் யார் படம்னு கேட்டிங்கன்னா டேரக்டர் மதனோட ஃபஸ்ட்டு ஃபிலிம் வித் லவ்ங்கிறது டெஸ்டினே இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இன்னுமே எனக்கு அது சரியெல்லாம் தான் இருக்குது. படத்தையே மறந்தாலே ஒரு படம் தலைவர் வந்து ப்ரீமியர் பார்த்தல அந்த படமா அப்படின்றாங்க போல. தலைவர் வந்து இந்த மாதிரி ஏதாவது சப்ஜெக்ட் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிஜமாக நடந்துச்சாது. இந்த டைரக்டர் கூப்பிட்டு படம் பிடிச்சி அப்ரிஷியேட் பண்ணாலும் அவங்கள்ட்ட சார் வந்து சப்ஜெக்ட் கேட்கறது வழக்கம். அந்த மாதிரி எப்படி நமக்கு ஏதாவது சப்ஜெக்ட் இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னாரு. அது சாரோட ஒரு பெருந்தன்மை. படம் வந்துட்டு நிறைய பாசிட்டிவ்ஸ் வந்துச்சு. பட் எனக்கு வந்து எங்கேயோ ரெஃபரன்ஸ்லேருந்து எடுத்த மாதிரி இருக்குது. நம்ம நிறையா பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பாதிக்குதான்னு தெரியல. இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலேருந்து ஒவ்வொரு சீன்னு எடுத்து வச்சு அப்படி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஒரு கதை. ஏன் அனஸ்வரா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அனஸ்வரா தான் வேணும்னு ஒத்த காலில் ஏன் ப்ரொடியூசர் படம் பார்த்துட்டீங்களா? உங்களால் யோசிக்க முடியுது அனஸ்வரா தாண்டி யாரையாவது? தண்ணீர் மதன் முதல் பார்த்தப்ப எனக்கு அந்த படம் சர்ப்ரைஸ் பண்ணதை தாண்டி அனஸ்வரா தான் பயங்கர சர்ப்ரைஸ் பண்ணாங்க. யுவன் ஒரே வேர்டில் எனக்கு சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் என்ன தாக்கம் கொடுத்துருக்காரு? எல்லாமே இங்கே வந்தேன் ஆக்சுவலி. யங் ஜென் டேரக்டர்ஸ் வந்து விண்டேஜ் சாங்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியெலாம் இருந்துச்சு. பர்டிகுலராக அதில் அவள் வருவாள் ஒரு லைன் வரும்ல, அட ஆணை விட பெண்ணுக்கு உணர்ச்சிகள் அதிகம் வந்த அங்கே நீங்கள் காட்டினது இன்னும் உக்கிரமாக சூப்பராக இருந்துச்சு. அவள் வருவாள் பாட்டோட லிரிக்கில் ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்கும். ஸோ இந்த கதைக்குன்னு அவள் வருவாளை யோசிக்கல. அவள் வருவாள பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு முன்னாடி யோசிச்சேன். அந்த லிரிக்கு ஏற்ற மாதிரி விஷுவல் எழுத ஆரம்பிச்சிட்டேன். எழுதியே இந்த லிரிக் இதை தான் ஷூட் பண்ண போகிறோம், இந்த லிரிக் இதை தான் ஷூட் பண்ண போகிறோம். நீங்கள் சொன்ன அந்த இதெல்லாம் எனக்கு என்னையே அது பயங்கர எக்ஸைட் பண்ணிச்சு. அப்படியே அந்த மீட்டப் சீன் அப்படியே எழுத ஆரம்பித்தேன். அப்படியே எழுதினேன். எழுதி முடிக்கும்போது ஃப்ளோவில் தான் வந்துச்சு. இவன் ஐ லவ் யூ சொல்லிடுறான். சொன்னதுக்கப்புறம் சாரி சத்யா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு ஹை கிடச்சிருச்சு. அந்த இடத்துல சீனை படித்து பார்த்தேன், நிஜமாக நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான டேரக்டர் இருக்காரு. காதல் அப்படியே பொழிய வச்சிருக்காரு இந்த வேலண்டைன்ஸ் டே. ஓகே, வித் லவ். இன்னைக்கு நம்ம கூட மதன் இருக்காங்க. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த சக்ஸஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுறது, ஃபஸ்ட்டு சக்ஸஸை ப்ராசஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். தமிழரசன் பச்சமுத்து அவர் சொல்லியிருந்தார், லப்பர் வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறையா ஸ்டேஜஸ் இருக்குது, பட் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஸ்டேஜாக நான் பார்க்குறேன். அதுதான் என்னோடய உண்மையான லைக் நான் இங்கே அரைவ் ஆகிட்டேன் அப்படின்ட்டு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அந்த சக்ஸஸை பற்றி கொஞ்ச நேரம் கழிச்சு பேச போகிறேன். முதல் விஷயம் நான் உங்ககிட்ட எனக்கு ஆஃப் பீட்டாக ஒரு கேள்வி கேட்கணும். அது என்ன டேன் டீட்டா? இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் சொல்கிறீங்களா? மதன்னு டேக் பண்ண பார்த்தேன். ஓகே, என் பேஜ்லேருந்து டேக் பண்ண முடியல ஒரு ரிவ்யூ போடும்போது. எங்கடா மற்றவங்களாம் எப்படி டாக்டர் டேக் பண்ணுறாங்களா? டேன் டீட்டா கடைசியாக நான் மேக்ஸ் M3 எக்ஸாமில் இன்ஜினியரிங் அரியரில் பார்த்தது. ஏன் அந்த பேர்? அதான் எப்படின்னா, இந்த இன்ஸ்டாகிராம் ஆரம்பிக்கிறப்ப மதன்ன்ற பேரில் நிறைய இருந்துச்சு. மதன் பின்னாடி இந்த கிராஃபிக் கார்டு மாதிரி X913 இந்த மாதிரிலாம் தான் இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் கிடைக்கலையா? ஸோ என்னடா பண்ணலாம் அப்படின்னு நான் சும்மா வச்சுருந்தப்ப எனக்கு வேர்ட்ஸ் அண்ட் சவுண்டிங் இதில் எனக்கு என்னன்னு தெரில, ஒரு மாதிரி அதில் ஒரு ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தி. எனக்கு சவுண்டிங்காக ஒரு சில வேர்ட்ஸ் இருந்தால் அது ரொம்ப அப்படியே மைண்டில் ஒட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப எனக்கு சவுண்டிங்காக இந்த டேன்டிட்டான்ற வேர்டு ரொம்ப நாளாக அது எனக்கு மைண்டில் பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த வார்த்தையை அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போ உடனே சும்மா இப்படி வைக்கலாமே அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். பட் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பட பூஜையெல்லாம் போட்டு அந்த டைமில் வந்து நிறைய பேர் அதான் தேட முடியலன்னாங்க. ஐயோ, இதனால நிறைய ஃபாலோவர்ஸ் கம்மியாகிடுவாங்க தோணுச்சு. போயிட்டு போகுது, அதுதான் அவங்க பிடிச்சதை வச்சுட்டு போயிடலாமே சொல்லிட்டு. இந்த படத்தை வந்து நீங்கள் என்ன டைட்டில் வேணால் வச்சிடலாம், ஓகேவா? ஃபார் இன்ஸ்டன்ஸ் வித் லவ்னு பண்ணால் அன்புடன் அப்படின்னு வச்சிருக்கலாம். நீங்கள் 20% உங்கள் ப்ரொடியூசருக்கு எக்ஸம்ஷன் கூட வாங்கி கொடுத்துருக்கலாம். அது வித் லவ் அப்படிங்கிறத ஒர்க்கிங் டைட்டில்லேருந்து இருந்துச்சா, இல்லைனா ஒய் வித் லவ்? இல்லை, ஒர்க்கிங் டைட்டில்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம்ஸ் தான் ஒர்க்கிங் டைட்டில். ஃப்ளேம்ஸ், ஓகே தான் டைட்டில். எல்லாமே ஸ்டிக் ஆன் ஐட்டம் ஃப்ளேம்ஸ் தான். இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷான்சர் ஸ்டுடியோலேயே ஆகட்டும், எல்லா ஸ்டுடியோலையும் படம் வந்து ஃப்ளேம்ஸ்ன்ற பேரில் தான் ஃபோல்டரே இருக்கும். ஓகே, ஃபிக்ஸ் ஆகிட்டோம்னா. பட் என்னென்னா டைட்டில் கிடைக்கல. வேறு ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் வந்து பேன் இண்டியாவுக்கு அந்த ரைட்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. ட்ரை பண்ணோம், பட் கிடைக்கல. அதுக்கப்புறம் தேடும்போது அன்புடன் மாதிரி மகேஷ் அண்ணா ப்ரொடியூசரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், பிரியமுடன் ட்ரை பண்ணோம். பிரியமுடன் தளபதி படம் ட்ரை பண்ணோம். அந்த டைட்டிலும் கிடைக்கல. அது கிடைக்காதனால சரி ஓகே,
இங்கிலீஷில் வித் லவ். இந்த படமே பார்த்தீங்கன்னா லைக் ஒரு லெட்டர் மாதிரி தான். ஒரு லெட்டர் எழுதி முடிச்சுட்டு வித் லவ் அப்படின்னு சொல்லி நம்ம பேரை போட்டு கொடுத்துடலாம் சூப்பர் சொல்லிட்டு அந்த வார்த்தையை பிடிச்சோம், அப்படியே செட் ஆகிடுச்சு. சக்ஸஸ் பற்றி பேசணும். அதே நேரத்தில் பாக்கியம்னு ஒரு வார்த்தை இருக்கு. பாக்கியம் அந்த மாதிரி ரொம்ப பாக்கியப்பட்ட டேரக்டர் நீங்கள். ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆப்வியஸா அவர் படம் மேக்ஸிமம் வந்து எனக்கு தெரிஞ்சு உன்னை போல் ஒருவன் தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் ரஜினி சார் ஃபிலிம் அவர் போய் ப்ரிவியூ பார்த்த படம்னு நினைக்கிறேன். இன்னொரு படம் யார் படம்னு கேட்டிங்கன்னா டேரக்டர் மதனோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் லவ்ங்கிறது டெஸ்டினி ஆயிருக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஓலைச்சுவடியில். கரெக்டாக. ஸோ தட் இஸ் சம்திங் சர்ரியல். எத்தனை கோடி பேர் நம்ம சினிமாவில் இருக்கிறவங்க வந்து அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம ஆசைப்பட்டு இருக்கோம். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னுமே எனக்கு அது சரியலாக தான் இருக்குது. நீங்களாம் கேட்கும்போது தான் ப்ராசஸ் பண்ணுறீங்க. ஆமாம் அது இன்னொரு மாதிரி மேஜிக்காக தான் இருக்குது. அது ஒரு செம்ம மொமெண்ட் ஆக்சுவலி. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு பதிவாயிடுச்சு. நாலு பின்ன படத்தையே மறந்தாலே ஒரு படம் தலைவர் வந்து ப்ரீமியர் பார்த்தல அந்த படமா அப்படின்றவாங்க போல. ஸோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டாக மாறிடுச்சு. அது ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு மீம் இன்னைக்கு பார்த்தேன். சிபி சக்கரவர்த்தி வரிசையில் வித் லவ் மதன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எவ்வளோ உண்மைன்னு தெரியாது, போட்டிருந்தாங்க. தலைவர் வந்து இந்த மாதிரி ஏதாவது சப்ஜெக்ட் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காருட்டு. நிஜமா நடந்துச்சா? அது தலைவரை மீட் பண்ண போனோம். மீட் பண்ணப்போ படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி சூப்பர் செம்மையாக அப்ரிஷியேட் பண்ணார். அப்ரிஷியேட் பண்ணிட்டு சார் எந்த டேரக்டர் கூப்பிட்டு படம் பிடிச்சி அப்ரிஷியேட் பண்ணாலும் அவங்கள்ட்ட சார் வந்து சப்ஜெக்ட் கேட்குறது வழக்கம். அந்த மாதிரி எப்படி நமக்கு ஏதாவது சப்ஜெக்ட் இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னார். அது சாரோட ஒரு பெருந்தன்மை. அதை நான் அப்படியே அது கேட்டதே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு காதில் வாங்கிட்டு ஒரு ஸ்டோரி போட்டுட்டு வந்துட்டேன். நீங்கள் ஆப்வியஸாக வந்து அதுக்கு தொடர்ச்சியாக 2 important persons in your life and for your film, both of your producers, மகேஷ் அவர்களாகட்டும் அண்ட் சௌந்தர்யா மேம், இவங்க 2 பேருமே வந்து ஒரு இடத்துல கூட அவர் மகேஷ் வந்து எல்லாம் என் தம்பிங்க தான், அபி என் தம்பி தான், மதன் என் தம்பி தான் அப்படின்னா, ஒருபடி மேலே போய் சௌந்தர்யா மதனே என் தம்பி தான் அப்படிங்கிற மாதிரி லைக் மகேஷ் என் தம்பி தான் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி பாண்டிங் ஆயிடுச்சு. இந்த ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சது உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா பார்க்குறீங்க? ஆக்சுவலி நீங்கள் சொன்னதுலேயே தான் பதில் இருக்குது. இப்போலாம் யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி மகேஷன்னா நான் லவர் டூரிஸ்ட் ஃபேமிலிலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பயே பழக்கம். இந்த கதை சொல்லி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. மோரர் லைக் மகேஷன் அப்படின்னா அதான் அவர் சாருன்னா நாங்கள் கூப்பிட்டதே இல்லை. அதே மாதிரி தான் சௌந்தர்யா மேம் ஃபஸ்ட்டு போய் மீட் பண்ணுறப்ப ஐயோன்னு ஒரு சின்ன பதட்டத்தோடு தான் போய் பார்த்தப்போ தெரிஞ்சு மகேஷன்னா மாதிரி தான் ஃபேமும். ஸோ 2 பேருமே அந்த மாதிரியான ஒரு பர்சன் இருந்துச்சு. மோர் லைக் ப்ரொடியூசர்ஸ்ன்றதை தாண்டி 2 பேருமே ஒரு செம்ம ஹியூமன் பீயிங். ஸோ ஒரு நல்ல ஹியூமன்ஸோட ஒர்க் பண்ணுறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தேவையானது எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இந்த படத்தை முடிச்சு கொடுத்தாங்க. எந்த இடத்துலையுமே எந்த கேள்வியும் கேட்டது கிடையாது. நீ நினச்சதை எடுன்னு சொன்னாங்க. ஓகே, அந்த மாதிரி படத்தை எடுத்து கொடுத்து. ஏன் அனஸ்வரா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அனஸ்வரா தான் வேணும்னு ஒத்த காலில் ஏன் நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா? உங்களால் யோசிக்க முடியுது அனஸ்வரா தாண்டி யாரையாவது? என்னால் யோசிக்க முடியல. ஆனால் அனஸ்வரா இதை பண்ணியிருக்கணுங்கிறது எங்கேருந்து நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணீங்க அப்படிங்கிறது? தண்ணீர் மதன் பார்த்தேன். அதாவது பேக் தென் ஒரு 2019 ரிலீஸ் ஆனப்போ நான் கேரளாவில் அந்த டைமில் இருந்தேன். அப்போ கேரளாவில் தியேட்டரில் பார்த்தப்போ எனக்கு அந்த படம் சர்ப்ரைஸ் பண்ணதை தாண்டி அனஸ்வரா தான் பயங்கர சர்ப்ரைஸ் பண்ணாங்க. யாரா இந்த பொண்ணு இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிடுச்சு. ஸோ அப்போலேருந்தே ஒரு சின்ன மேனிஃபெஸ்டேஷன் இருந்துச்சு. நம்ம படம் பண்ணும்போது அனஸ்வராவை ஏதோ ஒரு படம் அனஸ்வரோட ஒர்க் பண்ணணும். ஏன்னா ஒரு ஆசை இருக்கணும் ஒரு சில ஆர்டிஸ்ட்டை பார்க்குறப்ப இவங்களோட ஒர்க் பண்ணணும்டா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எனக்கு அனஸ்வரா மேலே இருந்துச்சு. ஸோ இந்த கதை எழுதும்போது இதில் ஒரு ஸ்கூல் பொண்ணு அப்படின்லாம் இருக்கவும் ப்ரீசெட்டாகவே அனஸ்வரா தண்ணீர் மதந்தனங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அவங்கள நினச்சி தான் அந்த மோனிஷாவே எழுதுனேன். அவங்க பண்ணால் எப்படி இருக்கும்னு தான் ஒவ்வொரு சீனுமே எழுதுனேன். ஸோ அதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அனஸ்வராட்ட ட்ரை பண்ணேன். ஸோ அதுதான் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி நசனசனு பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி அனஸ்வரா அவங்க வெரி ஸ்வீட் கதை கேட்டு நெக்ஸ்ட் டே அவங்க கதைக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அப்படியே எல்லாமே சேர்ந்து நடந்துருச்சு. அபி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அண்ட் கிரியேட்டிவ் மைண்ட்ஸ் 2 பேரும் சிமிலர் ஏஜ். நான் ஒரு போஸ்ட்லேருந்து நீங்கள் டெஃபினட்டாக அந்த போஸ்ட்டை பார்த்துருப்பீங்க. நம்ம அம்மாமுத்து சூர்யா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. மச்சான் 500 ரூபா இருக்குமாடா ஜிபே to 11 crores in 3 days. சர்ரியல் மொமெண்ட். அது வந்து சொல்லுவாங்களே ஃப்ரம் day 1 to 1 day அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் தான். அபியோட சக்ஸஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வந்து இப்போ லைக் ஹவ் ஆர் யூ ஓனிங் இட்? இப்போ நான் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸில் பேசும்போது நான் அபியை நிறைய இடத்துல பேசியே இருக்க மாட்டேன். மற்றவங்களாம் பற்றி பேசுவேன். யோசிக்கும் போது தான் தெரியுது நம்ம என்றைக்குமே நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் அந்த ஒரு ஃபார்மாலிட்டியே இருக்காது. பர்த்டே விஷ் கூட நம்ம பண்ண மாட்டோம். ஃப்ரெண்டு தானே இவன் நம்மளோடய தான் இருக்கான். அவ்வளோதான். ஸோ எனக்கு அபி அந்த மாதிரி தான். அபி செம்மையாக ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவேன். நான் ஜெயிச்சா அவர் ஜெயிச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அதனால எங்களுக்குள்ள லைக் இதை இங்கே இவரை பற்றி பேசி ஆகணும், இங்கே இவரை பற்றி பேசி ஆகணும். அது வந்து நிறைய டைம்ல போறப்ப அபி என்கிட்ட சொல்லுவாரு, ஏய் ப்ரோ உங்களை பற்றி பேசணும் மறந்துட்டா ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு நானும் சொல்லுவேன். ப்ரோ நானும் உங்களை பற்றி பேசணும் மறந்துட்டா ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி லைக் அந்த ஃபார்மாலிட்டியை கடந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஸோ அதனாலேயே
அபியை பற்றி ஸ்பெஷலாக சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, அபியே ஸ்பெஷலாக. நம்ம பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் பற்றி தான் நிறையா நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த படத்தில் நிறைய வேல்யூஸும் இருக்குது. ஜஸ்ட் தட் இந்த ஃபிலிம் வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் கம்மிங் ஃபார் த வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறத தாண்டி இட் ஹேஸ் ஸோ மெனி வேல்யூஸ். அதில் ஃபஸ்ட் திங் வந்து அனஸ்வரா கொடுத்த அந்த ஒரு கம்ஃபர்ட். ஏன்னா அன்றைக்கி தான் அவன் போய் மீட் பண்ணுறான் அந்த காஃபி ஷாப்பில், அதுலேருந்து தொடர்ச்சியாக கொடுத்த கம்ஃபர்ட். ஆனால் ஒரு பொண்ணுக்கிட்ட தான் நம்ம வந்து நம்மளோட வல்னரபிள் சைடை வந்து வெளிப்படுத்த முடியும். அவன் மடியில் படுத்து அழலாம், அவகிட்ட கதறலாம், நம்ம வந்து நான் இவ்வளோ வீக்காக இருக்கேன், நம்ம குழந்தைய இன்னர் சைல்டை வெளில காட்டலாம். ஓகேவா? ஸோ இந்த ரைட்டிங்க்கு பின்னாடி இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் எனக்கு இந்த படத்தில் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படின்னு ரைட்டர் மதன் யோசிச்ச பாயிண்ட்ஸ்லாம் என்ன? கதை எழுதுகிற மாதிரி தான், ஏதோ ஒரு புக் எழுதுகிற மாதிரி தான் எழுதுவேன் நான். லைக் அந்த கதையை எந்த ஃப்ளோவில் கூட்டிகிட்டு போதோ அந்த ஃப்ளோவில் அப்படியே நான் ட்ராவல் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு தான் பார்ப்பேன். ஓகே கரெக்டாக இருக்கா, இங்கே வந்துருச்சு இங்கே வந்துருச்சு இங்கே வந்துருச்சு இங்கே வந்துருச்சு. ஸோ அப்படி தான் இந்த லூப் ஹோல்ஸ்லாம் ஃபில் ஆகிடுச்சாங்கிறது மட்டும் தான் செக் பண்ணிக்கிட்டீங்க. மற்றபடி அந்த ஃப்ளோவை நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். ஸோ பட் எனக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் இது ஒவ்வொரு கேரக்டரும் தனியாக செப்பரேட்டாக எழுதிட்டு அதெல்லாம் ஒரு கதைக்களத்துக்கு கொண்டு வந்த மாதிரி தான் அவ்வளோ டிசைன்டாக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு போஸ்டர் பார்த்தேன் நான் வந்து, நீங்களும் டெஃபினட்டாக பார்த்துருப்பீங்க. ஒரு 4 படங்களில் த பெஸ்ட் சீன் ஆஃப் திஸ் மூவி ஆப்வியஸாக உங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, அனிஷாவை போய் சத்யா மீட் பண்ணுற சீன் தான் வந்துட்டு தி பெஸ்ட் சீன் ஆஃப் த மூவி. அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். பட் அந்த போஸ்டரில் என்ன போட்டிருந்தாங்கன்னா 96 ராம் ஜானு இருந்தாங்க, அதுக்கப்புறம் பவர் பாண்டியில் ராஜ்கிரண் சார் ரேவதி மேம் இருந்தாங்க, அதுக்கப்புறம் நம்ம கப்பல் இங்கே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸ் அண்ட் அவங்களோட பார்ட்னர் அந்த மீட்டிங் சீனு அதை வந்து டிராஃப்ட் பண்ணுறதுக்கு, அதை ஷூட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு, என்ன ப்ராசஸ் இருக்குன்னு? ஆக்சுவலி அந்த வரிசையில் இந்த சீன் வந்தது வந்து பயங்கரமான முதல் நாளே வந்து 2ஆவது நாளே வந்துருச்சு. ஏன்னா எப்பிக்கா, ஸோ அந்த எப்பிக்கோட நம்மளும் இருக்கோண்டா அப்படின்னு நினைக்கிறதே எனக்கு பயங்கர விஷயமா இருந்துச்சு. அண்ட் அந்த சீன் அதான் அகைன் நான் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளோ ஆஃப் ரைட்டிங்கில் அப்படியே அந்த மீட்டப் சீன் அப்படியே எழுத ஆரம்பித்தேன். அப்படியே எழுதினேன் எழுதி முடிக்கும்போது ஃப்ளோவில் தான் வந்துச்சு. இவன் ஐ லவ் யூ சொல்லிடுறான். சொன்னதுக்கப்புறம் சாரி சத்யா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு ஹை கிடச்சிருச்சு. அந்த இடத்துல கிடச்சோன்னே அப்படியே இறங்கி ஒரு டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு நல்லா இருக்கடா இந்த சீன் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு மறுபடியும் வந்தேன். சீனை படித்து பார்த்தேன், நிஜமாக நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளா இருந்தோம், வாவ் சூப்பராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட்டில். ஆமாம், எனக்கு செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நரேஷன் அப்போ எல்லார்ட்டையும் சொல்கிறப்ப எல்லாருக்குமே அந்த சீன் ஒரு ஹை கொடுத்துச்சு. ஸோ ஒரு மாதிரி செம்ம கன்வின்சிங்காக ஆகிடுச்சு. அண்ட் அந்த சீன் தான் தி ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ணோம். எங்களோட ஃபர்ஸ்ட் டே ஷூட் அந்த சீன் தான். அன்னைக்கு அந்த சீனை ஷூட் பண்ணிவிட்டு அடுத்த நாளே எடிட்டர் டார்ச்சர் பண்ணி எடிட் பண்ண சொல்லி அந்த சீனை பார்த்ததுக்கப்புறம் எங்கள் எல்லாத்துக்குமே இந்த படத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. இந்த அந்த சீனை பற்றி பேசணுன்னா அது முதல்ல ஒரு டென்ஷன் பில்ட் ஆகும். நான் வரல அனிஷா மோனிஷா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருப்பாங்க. அவங்க மீட் பண்ணதுலேருந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அனிஷாக்கும் லைக் சத்யாவுக்கும் ஒரு காம்பினேஷன் ஷாட்டே இல்லாமல் தனித்தனி ஷாட்ஸ்லேயே ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. டைட்டு வைப்பீங்க 2 பேருக்கும். பேசி முடிச்சுட்டு அவங்க அந்த டைலாக் சொன்னோடனே இவங்க குழந்தை ஐஸ்கிரீம் செல்ஃபி எடுக்கலாம்னு சொல்லும்போது தான் அவங்க காம்பினேஷனே ஆவாங்க. கரெக்டாக அது என்ன வந்து சொல்ல வரீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அவள் வர வரைக்கும். ஏன்னா அந்த கான்வர்சேஷனில் கூட அனிஷா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது மோனிஷா அப்படி பார்த்துப்பா, என்ன திருப்பி போயிடுவான் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் இருக்கும்ல அந்த இடத்துல. அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த சீனில் எதனால அப்படி பர்டிகுலராக ஃபிக்ஸ் பண்ணோம்னா, தே ஆர் நாட் மென்ட் டு பி டுகெதர், அவ்வளோதான். இவன் ஜஸ்ட் வந்து லவ்வர் சொல்ல போகிறான், அவ்வளோதான். இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் ரொமான்டிசைஸ் பண்ணக்கூடாது, க்ளோஷர் தான் கொடுக்க வராங்க. அண்ட் இந்த க்ளோஷருமே இட்ஸ் நாட் லைக் ஒரு ஹெவி ஹார்ட்டடான க்ளோஷர் இல்லை, ஒரு அடலசென்ட்டில் பண்ண ஒரு ஜாலியான லவ். அதை அவன் சொல்லவே இல்லை. ஸோ அதை சொல்லணுன்றது ஒரு க்ளோஷர். சொல்லிட்டானா சூப்பர்ரா அப்படின்னு. ஸோ அதை சொல்ல வரான். ஸோ அதனால் இனிமேல் அவங்க சேர போகிறது இல்லை அப்படின்றப்ப நான் அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து ஒரே ஃப்ரேமில் பார்க்க வேணாம்னு நினச்சேன். லைக் இது ஆடியன்ஸும் சரி என்னோட கண் வழியாகவும் சரி 2 பேரையும் தனித்தனியாகவே பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சைக்கலாஜிக்கலாக நமக்கு ஒரு சில இம்பாக்டை கொடுக்கும். எவிடென்ட்டாக தெரியலனாலும் நம்ம நிறைய ஃபிலிம்ஸ் பார்த்துருப்போம், யோசிச்சிருக்க மாட்டோம் எதனால இப்படி இந்த ஷாட் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் சைக்கலாஜிக்கலாக அது ஒரு சில விஷயத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த சீன் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு எந்த இடத்துலையுமே இவங்க 2 பேரும் மறுபடியும் சேரணும்னு தோணாது. நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி அதை ஸ்டேஜ் பண்ணது ஒன் ஆஃப் த ரீசனாக அதுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பிஓவியில் காட்டிக்கிட்டு இருக்கும்போது தட் வாஸ் பீக். ஸோ அதனால தான் 2 பேரையும் பிரித்து தனித்தனியாகவே காட்டி இந்த சீனை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். இந்த சீனுக்கான கிராமராக அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி ஷூட் பண்ணோம். மறுபடியும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு மோனிஷா வரப்போ தான் காம்பினேஷன் ஷாட்டே இருக்குது. இந்த மாதிரி ரீசெண்டாக வந்த ரொமான்டிக் ஃபிலிம்ஸு டெபியூ டேரக்டர்ஸ்கிட்டேருந்து வந்தது யார் ஜோன்னா ஷானோட ஜோனு, பீக் ஜோன். டெஃபினட்டாக இந்த ஒரு மேஜிக் அவர் பண்ணுறது வந்து ஃபினாமினல். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 சாங் வந்துட்டு ஒர்க் ஆச்சு. பட் எனக்கு வந்து அந்த லவ்வர் அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி கொடுத்த ஒரு தாக்கத்தை கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் எழுதா கதையோ இஸ் மை
ஒரு ஒரு நாளைக்கு 3 வாட்டி கேட்கணும் கந்த சஷ்டி கவசம் மாதிரி, அந்த மாதிரி ஒரு இது, அந்த மாதிரி ஒரு பாட்டு வரல இந்த ஆல்பமில். பட் அந்த அனிஷா தீம் தட் சேஞ்ச் கம்ப்ளீட்லி. ஷான் மல்டி டாஸ்கர் தான். ஷான் சார் வந்து அவரோட இருக்கும்போது அந்த வைபே பயங்கரமாக இருக்குங்க. லைக் எல்லாத்தையும் நீங்கள் மறந்துட்டு ஒரு மாதிரி செம்ம ஜாலியாக இருக்கலாம் ஷான் சாரோட. இந்த படத்தில் பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா லைக் எந்த சாங் போய் உட்காந்தாலுமே சும்மா ஜாலியாக பேசிட்டு ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சுச்சுவேஷன் சொல்லுவேன். ஒரு 1-1.5 மணி நேரத்தில் சாங் முடிஞ்சிடும். இப்போ ஐயோ காதலேக்கு ரிப்ரைஸ் வச்சுருந்தீங்க கரெக்டாக? அது ஃபீமேல் வெர்ஷன் வச்சுருந்தீங்க. ஸோ அது பர்டிகுலராக இப்போ ஷான் வந்துட்டு எல்லா சாங்கும் ரீப்ரைஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் பண்ணுறாரா? இதில் வந்து ஐயோ காதலே வந்து ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சு. ஐயோ காதலேன்னு இல்லாமல் ஃபர்ஸ்ட் அதான் ஒரு சாங்காக இருந்துச்சு. சத்யாவோட POV சாங். ஸோ அந்த வேர்ல்டில் தான் மோனிஷாவும் இருக்கா. அதனால அந்த வேர்ல்டுலயே ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்ல அதே சாங்கை நம்ம ரிப்பீட் பண்ணலாம். ஏன்னா அந்த வேர்ல்டுன்றது இன்னும் நல்லா கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்கிரிப்ட் லெவல்லே நான் ஸ்கிரிப்ட்லேயே எழுதியிருப்பேன். த சேம் சாங் ஃபீமேல் வெர்ஷன் அப்படின்னு எழுதியிருப்பேன். யுவன் ஒரே வேர்டில் எனக்கு சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் என்ன தாக்கம் கொடுத்துருக்காரு? ஒரு சென்டென்ஸ்ல கூட சொல்லுங்க. ஒரு சென்டென்ஸ்ல தான் யுவன்னா எல்லாமே யுவன் தான். ஆக்சுவலி எல்லாமே யுவன் தாங்க. எல்லா எமோஷன்ஸுக்குமே யுவன் தான் கேட்பேன். ஸோ அந்த மாதிரி யுவன் சார் வந்து லைஃப்ல எப்பொழுதுமே பிளேலிஸ்ட்ல எப்பொழுதுமே அவர் தான் இருப்பார். ஸ்டில் கேட்டுகிட்டே இருப்போம். என்ன மாதிரி எமோஷன், சந்தோஷம், பெயின், அழுக, கஷ்டம், என்ன கஷ்டம் அழுகுனே வருது, மோர் லைக் பெயின் ஆகியிருக்கோம். ஸோ அதனால லைக் எல்லாமே எனக்கு யுவன் சார் தான் இருந்திருக்காங்க. அவரை மீட் பண்ணி அந்த சாங்கை வாங்கின அந்த மொமெண்ட் இல்லை, யுவன் சார் நாங்கள் மீட் பண்ணல. அவர் வந்து பாடி அமைச்சிருந்தாரு. துபாயில் இருக்காங்க. ஸோ அதனால ஷான் சாரும் அவங்களும் கோஆர்டினேட் பண்ணி அந்த கம்போஸ் பண்ணாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை. அதனால ஷான் சார்ட்ட கேட்டுருப்பேன், சார் எப்படியாவது யுவன் இங்கே வரப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணி அவர் லைவாக பாடுறதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லிட்டு இருந்திருப்பேன். அண்டு ஷான் சார்ட்ட போகிறப்பயுமே சொல்லிட்டேன், சார் ஒரு பாட்டு மட்டும் யுவன் பாட வைக்கலாம் சார். எனக்கு ஷான் சாரோட தான் ஒர்க் பண்ணணுன்னு இந்த கதை முடிச்ச உடனே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். மகேஷ் நாட்டையும் ஷான் வச்சு தான் நம்ம போகிறோம் அப்படின்லாம் பேசியாச்சு. அதுக்கப்புறம் ஷான் சார்ட்ட போயிட்டு சார் ஒரு பாட்டு யுவன் பாடுங்க சார் அப்படின்ற ஒரு ஆசை மட்டும் இருந்துச்சு. அவர் பட்டி கண்டிப்பாக பாட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இந்த ஐயோ காதலை பாட வைக்கலாமா, எதுக்கு தான் இந்த காதல் பாட வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஐயோ காதலே யுவன் பாடினா ஆக்சுவலி நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு அடலசன்ட் கிளப் கொஞ்சம் நம்ம கண்ணூரும் காதல் வந்தால் ஜோன்ஸ்ல இருக்கும். அது கொஞ்சம் பின்னாடி வேற போறோம். 2010 அந்த டயத்துல வேற யுவன் அது இன்னும் அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் எனக்கு என்னன்னா கிளைமேக்ஸ்ல லவ் ஃபெயிலியர் சாங் இன்னும் பயங்கரமா இருக்குமே யுவன் பாடினா அப்படின்னு சொல்லி தலைவர் ஜோன் ஆச்சு. ரெண்டுத்துல எதிராக போகலாம் அப்படின்னு எனக்கான 2 பாட்டையும் பாட வைக்கலாமா சார் அப்படின்னு வெளுத்துறேன் அப்படின்ட்டாரு. ஸோ ஒரு பாட்டுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தப்போ தான் கிளைமேக்ஸ் முன்னாடியே ஷூட் பண்ணிட்டோம் சாங்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி. ஸோ ஷூட் பண்ணி அதில் ஒரு ஃப்ரேம் ஒன்று ஆசையாக எடுத்திருப்பேன். என்னன்னா யுவன் ஃபோட்டோ இங்கே இருக்கும், இந்த சைடு வந்து இவன் அழுதுருக்கும். ஸோ எனக்கு அந்த ஃப்ரேம் அந்த ஷார்ட்டை பார்த்தோன்னு தோணுச்சு, இங்கே யுவன் பாடினா யுவனே பாடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிட்டோம். ஓகே, அதில் வேற யாரையோ பாட வச்சிடலாம், இதுதான் யுவனை பாட வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் வச்சிட்டோம். அண்ட் ப்ரிவியூவில் வந்து எங்களுக்கு எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ், டூரிஸ்ட் ஃபேமிலி யூனிவர்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறவனுக்கு அது சர்ப்ரைஸாக இல்லை, போட்டு உடச்சிட்டாங்க அங்கேயே வந்துட்டாரு. பட் அது யாரோட ஐடியா? அபிஷானா? அதான் இனிஷியலாக ஸ்கிரிப்டில் இல்லை, ஸ்கிரிப்டெல்லாம் முடிச்சுட்டு சும்மா நானும் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது சும்மா பேசிகிட்டு இருந்தேன், சசி சார் ஏதாவது கேமியோ கூப்பிடலாமா அப்படின்னு சும்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் யோசிச்சோம் கேமியோ ஆனால் எப்படி கூப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சப்ப படத்தில் எந்த சீனில் எங்கே தேவைப்படும் அப்படின்றப்ப ஓகே ட்ரெயினில் யூஸ் பண்ணலாம், ஏன்னா வேறு எந்த இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது, அந்த ட்ரெயினில் தான் யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே இங்கே எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது மோரலிக் டிஸ்கஷனில் தான் வந்துச்சு. டிஸ்கஷன் வரப்போ அந்த படத்தில் அந்த சாஃப்ட்வேர் டைலாக் அபிக்கு ஃபேமஸா, அதே மாதிரி அதனால தான் அந்த இடத்த கிரியேட் பண்ணியிருப்போம். அவள் பசிக்கு வாங்க போவான். அது பார்த்தீங்கன்னா இந்த சீனுக்காக சும்மா ஒரு கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு அழகான ஒரு சீனாக தான் அது அப்படியே செட் ஆகிடுச்சு. ஆமாம், ஒரு சீரியஸான விஷயத்தை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். படம் வந்துட்டு நிறைய பாசிட்டிவ்ஸ் வந்துச்சு, பட் ஒரு 10-15% வந்துட்டு ஃபிலிம் இஸ் நாட், எனக்கு வந்து எங்கேயோ ரெஃபரன்ஸ்லேருந்து எடுத்த மாதிரி இருக்குது. நிறையா ரெஃபரன்ஸ் என்னால் பார்க்க முடியுது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து அவன் மொபைல் எடுத்து பார்ப்பான், உட்பின்னு சொன்னோடனே அது வந்து ஒரு 7ஆம் அறிவில் வர ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி இருக்குது. ஓமை கடவுளையில் வர மாதிரி எக்ஸை தேடி போகிற அந்த பார்த்து அந்த ஒரு ரெஃபரன்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிவ்யூஸ் வரும்போது உங்களுக்கு வந்து என்ன ஃபீல் ஆச்சு ஆஸ் அ கிரியேட்டர்? இல்லாட்டியே வந்து நம்ம வந்து எழுதும்போதே ஏதாவது ரெஃபரன்ஸ் யோசிக்கிறோமா?
அதான் அது எப்படின்னு தெரியல. நான் ஒரு கதை யோசிச்சு நான் ஒன்று எழுதும்போது தெரியல எப்படின்ட்டு. நம்ம நிறையா பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பாதிக்குதான்னு தெரியல. அண்ட் எழுதும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 7ஆம் அறிவு ரெஃபரன்ஸ் எழுதும் போதும் சரி எடுக்கும் போதும் சரி எனக்கு தோணலை. இன்னைக்கு அவங்க சொல்லும்போது ஆமால அப்படி ஒன்று வந்திருக்குல்ல அப்படின்னு தோணுச்சு. ஸோ எதுவுமே லைக் அதை ஏன்னா அப்படி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு கதை இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலேருந்து ஒவ்வொரு சீன்னு எடுத்து வச்சு ஏன்னா அது சூப்பர் சீன்ஸ் மாதிரியான எடுக்கலாமே தவிர ஒரு கதைக்குள்ள அதெல்லாம் அதனால ஒரு கதையோட ஃப்ளோவில் வரதுலாம் இருந்துச்சு. அண்டு அது மேபி அது எடுக்கும் போதே எப்பயோ எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை அவாய்ட் பண்ணி வேற மாதிரி எடுத்துருந்துருப்போம். அதை நாங்கள் யாருமே ஃபீல் பண்ணல. ஸோ எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ அதை சொல்லும் போது ஓகே அப்படி இருக்குன்னா ஓகே சாரி வேற என்ன சாரி இல்லை. பட் ஸ்டில் ஏதாவது ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்கா? ஏன்னா ஒரு போஸ்டர் பார்க்கும்போது ஒரு ஃப்ரேம் பார்க்கும்போது இவங்க எக்ஸாம் எழுதுறாங்க, அபி லெஃப்ட்ல உட்காந்துட்டு இருக்காரு, 12th 10th 12th என் ஸ்கூல்லையும் அதே தான், எல்லா ஸ்கூல்லையும் அதே தான் அந்த பிரச்சனைகள். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஹிடன் சீன்ஸு இந்த இவங்க ரெண்டு லைஃப்லையும் கிராஸ் ஓவர் ஆகுற மாதிரி அந்த ஸ்கூல் லைஃப்லேயே அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சா? இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நாங்கள் நிறைய இடத்துல அந்த விஷயங்கள் பண்ணியிருக்கோம். நீங்கள் கேட்குறதுனால அந்த மாதிரி ஆக்சுவலி நிறைய பண்ணோம். ஏன்னா என்ன வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து 2 பேரோட லைஃப்பை சொல்கிறோம், 2 கதை சொல்கிறோம். ஸோ இந்த 2 கதையும் ஒரே வேர்ல்டில் இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அப்படின்றப்ப எனக்கு இந்த வேர்ல்டில் அந்த வேர்ல்டோட ரெஃபரன்ஸ் இருக்கணும், அதாவது அந்த கதையோட ரெஃபரன்ஸ் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப கான்ஷியஸாக பண்ணோம். அது ஆனால் எவிடென்ட்டாக தெரியக்கூடாதுன்னு ரொம்ப அங்கங்கன்னு சொல்லி வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனிங்கில் அனிஷாவோட இன்ட்ரோடக்ஷன் சீனில் அனிஷா வரப்ப அபியை காட்டுவோம்ல. ஸோ அபியை காட்டும்போது பார்த்தா பின்னாடி மோனிஷா உட்காந்துருப்பா. இன்னொரு ஷாட்டில் வெவ்வேறு நாள் உட்காந்துருக்கும் போது இவன் உட்காந்துருக்கும் போது தூரத்தில் மோனிஷா உட்காந்துருப்பா. நீங்கள் அதெல்லாம் சும்மா பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். லைக் ஒரு ஓடிடி ஆடியன்ஸ்க்கான பதில் இது. லைக் எனக்கு என்ன எது இன்ட்ரெஸ்ட் பண்ணுதோ ஹைப் பண்ணுதோ அதுதான் எடுத்தேன். லைக் எப்படின்ட்டா தெரியணும்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி அங்கங்கே நிறைய இடத்துல அந்த மாதிரி சொல்லுவேன். பாட்டில் கூட அபி வந்து அனிஷா கேரக்டர் ஃபாலோ பண்ணிட்டு போகிறப்போ பின்னாடி பார்த்தா மோனிஷா யாரா இவன் அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்குற ஒரு ஷாட் இருக்கும். ஸோ ஒரு ஆனுவல் டே அன்னைக்கு அந்த ப்ரொபோசல் நடக்கும்ல, ஆனுவல் டேல இவங்க 2 பேரும் உட்காந்து தினேஷும் அவங்க பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா மோனிஷாவோட பேசிட்டு மோனிஷாவோட கதை வரப்போ பின்னாடி இவங்க ஏஞ்சி நின்று பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த 2 வேர்ல்டையும் முடிஞ்ச அளவு எவிடென்ட்டாக இல்லாமல் இருக்கு ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி பஸ்ஸில் போகிற ஒரு சீன் இருக்கும். அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான டிரான்சிஷன் காமிச்சிருப்பீங்க. இவர் முன்னாடி போய் உட்காந்துட்டு பின்னாடி மோனிஷாவை திரும்பி பார்க்கும்போது ஒரு டிரான்சிஷன் நடக்கும். அப்போ அவங்க ஸ்கூலில் வரதை வந்துட்டு காமிச்சிட்டு டிசால்வ் ஆச்சுன்னா இங்கே மோனிஷா வந்து அனிஷாவை ரீப்ளேஸ் பண்ணியிருப்பா. ஸோ அது வாழ்க்கையிலேயே வந்துட்டு அனிஷா வந்து மோனிஷா ரீப்ளேஸ் பண்ணிட்டான்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜாக சொல்லாமல் டைலாகாலாம் சொல்லாமல் அழகாக ஒரு விஷுவல் மீடியமில் காமிச்சிட்டிங்க. அண்ட் இதை மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம ஆஸ் அ டேரக்டர் நம்ம யோசிப்போம், இந்த மாதிரி எடுக்கணும், இந்த ஷார்ட்டை வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து இன்னும் பேச வரல, இந்த மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் கண்டுபிடிக்காத ஒரு சில ஷார்ட்ஸ் எங்களுக்காக ஸ்பெஷலாக சொல்லணும். அந்த 4 பேர் அந்த கிராஸ் ஓவர் இருக்குல்ல, அந்த கிராஸ் ஓவர் எப்படி நடந்துச்சுன்னா அந்த ஸ்கூல் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் சும்மா அந்த லொக்கேஷன் பார்க்குறதுக்காக நானும் என்னோட கோ டைரக்டரும் போயிட்டு லைக் ஏன்னா அந்த ஸ்கூல் வந்து மோரார்லெஸ் ஸ்கூல் ஃபுல்லாகவே மாண்டேஜஸ் தான் ஷூட் பண்ணுறோம். ஸோ அந்த மாண்டேஜஸ் முடிஞ்ச அளவு இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டேஜ் பண்ணணும். முன்னாடி நாள் போய் உட்காந்து எங்கெல்லாம் ஸ்டேஜ் பண்ணலான்னு பார்க்குறதுக்காக போனோம். போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்குள்ளே நுழைஞ்சோடனே எனக்கு அந்த எண்டு ஷாட்டில் 2 பேரும் நிற்பாங்க சைலன்ஸ்ன்றதுக்கு பக்கத்தில். அந்த இடத்த பார்த்தேன். அந்த இடத்த பார்த்தோன்னே என்ன தோணுச்சுன்னா வீட்டில் நாங்கள் ஒரு ஷாட் எடுத்திருந்தோம். வீட்டில் இவங்க 2 பேரும் 2 கதவு பக்கத்தில் நிற்பாங்க. ஒரு ஷாட் ஒன்று வச்சுருந்துருப்போம், மறந்து போச்சு சாங்கில். ஸோ எனக்கு அந்த ஃப்ரேம் அதை ஞாபகப்படுத்துச்சு. ஸோ இந்த ஃப்ரேமில் இவங்க ப்ரெசென்ட்டில் இருக்கிறத நம்ம பாஸ்ட்டில் ஆல்ரெடி இவங்க நின்ன மாதிரி ஒன்று பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஸ்கிரிப்டில் அது கிடையாது. எனக்கு அந்த இடத்துல போய் அதை பார்க்கும்போது தான் தோணுச்சு இதை கிளைமேக்ஸ் நம்ம ரீக்ரியேட் பண்ணலாம், பண்ணிட்டு இன்டர் கட்டாக நம்ம இதை போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதை டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து ஸ்ரேயஸ் அண்ணாக்கு அமிச்சிட்டு ஆனால் இந்த இடத்துல ஒன்று நம்ம பண்ணலாம்னா அப்படின்னு சொல்லி அமிச்சிட்டு அப்படி சும்மா ஸ்கூல் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த கிராஸ் ஓவர் ஷாட் கிட்ட அப்படியே நடந்து போயிட்டு இருக்கேன். அப்படியே மாடியில் போய் நின்று அப்படியே எட்டி பார்க்கும்போது அழகாக இங்கே 2 படிக்கட்டு இங்கே ஒரு படிக்கட்டு வருது. அதையும் ஃபோட்டோ எடுத்தேன். ஸ்ரேயஸ் அண்ணா காமிச்சிட்டு ஆனால் இங்கே ஏதோ ஒன்று பண்ண போகிறோம்னா என்ன பண்ண போகிறோம்னு தெரியல, இங்கே ஒன்று பண்ணணும்ண்ணா, இது நல்லா இருக்குண்ணா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஷூட் அன்னைக்கு தான் அந்த ஷாட்டை அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆக்சுவலி ஒரு கிரெயின்லாம் போட்டு அது ஷூட் பண்ணதே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ ஷூட் பண்ணுறப்ப என்ன பிளான் பண்ணிட்டேன், 4 பேரும் கிராஸ் ஓவர் அப்படியே நடந்து வரணும், அப்படியே பிரிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரையும் ஃபஸ்ட்டு ஒன்றா நடந்து வர சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு நான் பார்த்துருவேன், பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி என்ன நடக்குதுன்னு. 4 பேரும் வராங்க, லைக் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்குது. ஒரே டைமில் எல்லாம் வந்துடுறாங்க, வந்துட்டு ஒரு மாதிரி மிக்ஸ் மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் புரியுது, ஓகே இதை நம்ம இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அபி நீங்கள் முதல்ல நடந்து வாங்க, அனஸ்வரா நீங்கள் வாங்க, காவியா நீங்கள் வாங்க, பாலாஜி நீங்கள் வாங்கன்னு ஒவ்வொருத்தருக்கா கமாண்ட் கொடுத்து அப்படியே ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சு போயிட்டு வர்றது. அது ஒரு ட்ரைலருக்கான ஃப்ரேம் தாங்க. நம்ம நிறைய பசங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு சீக்வன்ஸ் வந்து அவள் வருவாளா. ஏன் வந்து நம்ம யங் ஜென் டேரக்டர்ஸ் வந்து
விண்டேஜ் சாங் போடும் அப்படிங்கிற ஒரு கேள்வியெலாம் இருந்துச்சு. அதெல்லாம் தூக்கி போட்ட மாதிரி ஒரு சீன் நடந்துருச்சாங்க. அண்ட் பர்டிகுலராக அதில் அவள் வருவாள் ஒரு லைன் வரும்ல, அட ஆணை விட பெண்ணுக்கு உணர்ச்சிகள் அதிகம் வந்த அங்கே நீங்கள் காட்டினது இன்னும் உக்கிரமாக சூப்பராக இருந்துச்சு. ஓகேவா? இப்போ உக்கிரம்னா என்ன அப்படி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அந்த மொமெண்ட் வந்து ஸ்டேஜ் பண்ணும்போது என்ன சாங் வேணால் போட்டு நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கலாம். அவள் ஒரு வாழை தான் ஃபிக்ஸ்டாகவே இருந்துச்சா? ஏன் ஒரு யுவன் சாங் இல்லை? இல்லை, எனக்கு அவள் ஒரு வாழை என்னன்னா, அவள்வரோட சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. எனக்கு பொதுவாகவே எனக்கு சாங்ல வந்து லிரிக்ஸ் தான் நான் அதிகமாக நோட் பண்ணிக்கிறேன். ஓகே. அவள்வரோட பாட்டோட லிரிக்ல ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்கும். அதை என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப நாளாவே யோசிச்சிருக்கேன், இந்த அவள்வரோட பாட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், இந்த பாட்டை நம்ம யூஸ் பண்ணணும், இந்த லிரிக்குக்கு ஒரு விஷுவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரேண்டமாக ரொம்ப நாளாக என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ இந்த கதை எழுதும்போது இந்த சுச்சுவேஷனுக்கு எனக்கு அந்த பாட்டு செட் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த கதைக்குன்னு அவள் ஒரு யோசிக்கல, அவள்வரோட பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு முன்னாடியே யோசிச்சுட்டேன். ஸோ அதுக்கு இந்த படம் எனக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. ஓகே. இந்த படம் சப்போர்ட் பண்ணி லைக் அந்த லிரிக்லாம் கேட்க அப்படியே அந்த லிரிக்கு ஏற்ற மாதிரி விஷுவல் எழுத ஆரம்பிச்சிட்டேன். எழுதியே இந்த லிரிக் இதுதான் ஷூட் பண்ண போகிறோம், இந்த லிரிக் இதுதான் ஷூட் பண்ண போகிறோம். நீங்கள் சொன்ன அந்த இதெல்லாம் லைக் என்னையே அது பயங்கர எக்ஸைட் பண்ணிச்சு. அவன் ஒரு மாதிரி வெயிட் பண்ணி ஒரு மாதிரி இப்போயே சாரி கேட்டலாமா திரும்பி வருவான் வரப்போ அட ஆணை விட பெண்ணுக்கே கதை திறந்தா நிற்பா. ஸோ அது செமையாக ஒரு மாதிரி அது சொல்லும் போதுமே எல்லாம் ஒரு மாதிரியே சம்மடா அப்படின்னாங்க. ஸோ அவளோட அப்படிதான். ஸோ படத்தையும் நம்ம பைசெக்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஒரே ஒரு கேரக்டர் கண்டிப்பாக பேசி ஆகணும், சுவாமிநாதன் சார். டெஃபினட்டாக அது வந்து எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, நீ எவ்வளோதான் ஒரு டிசிப்ளினான ஒரு நல்ல பர்சனாக இருந்தாலும், நீ ஒருத்தனுக்கு உன்னோட சர்க்கிளுக்கு வந்து நீ லைக்கபிள் பர்சனாக இருந்தால் உனக்கு வந்து எல்லாமே சார்ட்டடு. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கேன்னு கொஞ்சம் அன்லைக்கபிளாக போயிட்டோம் வச்சுக்கோங்களேன், அந்த கடைசியாக அவளை பார்க்கும்போது நான் வந்து மேபி உனக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்திருந்தேன்னா நீ வந்து அதை யோசிச்சிருக்க மாட்டல என்னை பார்த்து அப்படின்னு சொல்கிற டைலாக் வந்து இட் வாஸ் வெரி ஹார்ட் ஹிட்டிங். இது வந்து டெஃபினட்டாக வந்து லைஃப்பில் வந்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம எழுதுகிற கேரக்டர்ஸ் தான். ஸோ எனக்கு சொல்லுங்கள், எல்லா கேரக்டர்ஸும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பர்சனை நீங்கள் வந்து ரெப்ரசென்ட் பண்ணி இவங்க கிட்டேருந்து இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் எடுத்து தான் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த எல்லா கேரக்டர்ஸுக்கும் இன்னும் ஒரு ஆஸ்பெக்ட் சொல்லுங்களேன். அப்படின்னா சத்யா பார்த்தீங்கன்னா, சத்யா நம்ம எல்லாரும் தான் சத்யா. எனக்கு தெரிஞ்ச முக்கால்வாசி ஆண்கள் சத்யா தான் நினைக்கிறேன். தான் கொஞ்சம் இன்செக்யூர்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள், இஸ் அ ஃப்ளாடான பர்சனு. பட் என்னன்னா அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு பர்சன், தான் பண்ணுறது தப்பு அப்படின்னு யாராவது அதை அட்ரஸ் பண்ணால் அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பான், தன்னை டிஃபெண்ட் பண்ண மாட்டான். ஸோ அந்த விதத்தில் நான் சத்யாவை வந்து ஒரு நல்ல பையனாக பார்க்குறேன். கண்டிப்பாக. மோனிஷா பார்த்தீங்கன்னா, மோனிஷா லைக் நாங்கள் எழுதி முடிச்சோன்னே இப்படி ஒரு பொண்ணு எல்லார் வாழ்க்கையிலையும் வரணும்னு ஒரு பையன் ஆசைப்படுற ஒரு பொண்ணாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் இருக்காங்களா? இல்லைங்க, இன்னும் வரல மோனிஷா. ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டே மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம், சேர்ந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம், கிடைக்கணும் மோனிஷா பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னு நினச்சி டிசைன் பண்ண கேரக்டர் தான் மோனிஷா. அண்ட் மோனிஷா எப்பேற்பட்ட பொண்ணுனா, ஷீ இஸ் லைக் ஓப்பன், ரொம்பலாம் யோசிக்க மாட்டேன். ஆசின் தப்பு பண்ணால் டேரெக்டாக சொல்லுவா, நீயே புரிஞ்சுக்கோலாம் கிடையாது. தப்பு பண்ணுற உனக்கு புரியலை, புத்தி இல்லைன்னா நான் உனக்கு சொல்லிடுறேன், அப்போனாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பெருசாக அவள் வந்து எஃபர்ட் போட மாட்டான். ஒரு டெம்ப்ளேட் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, இவங்க நம்ம சிங்கமுத்து கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மோனிஷா மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சு கல்யாணம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. பர்ஃபெக்ட் ஒய்ஃப் மெட்டீரியல், அந்த மாதிரி பர்ஃபெக்ட் கேர்ள். 10 on 10 மெட்டீரியல்லாம் கிடையாது, மோனிஷா கிடைச்சா போதுங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே. இஸ் லைக் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும்னு பசங்க நினைக்க ஆசைப்படுற இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி எல்லா பொண்ணுங்களும் மோனிஷாவை இன்ஸ்பயர் ஆகிடுறதுக்கு சான்சஸ் இருக்கு, தெரியல. அது அவர் ரகடா இருந்த கேரக்டர் தான் மோனிஷா. அது அந்த காம்பஸ் எடுத்து குத்துனதெல்லாம் நான் மறந்துட்டேன், ஐயோ அப்படின்ட்டு. சொந்த மாதிரி பொண்ணு தான், ஆளுக்காக என்ன வேணா பண்ணுவேன். அனிஷா வந்து நான் மோர் லைக் இன்னொரு மோனிஷா மாதிரி தான் நான் அனிஷாவை பார்க்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நம்ம அனிஷாவெல்லாம் பற்றி பார்க்கும்போது இவன் கண் வழியாக மட்டுமே அனிஷாவை பார்த்துருப்போம். ஒரு பொண்ணா அந்த பொண்ணு பட்டு புருக்கா போட்டு ஸ்கூலுக்கு வருவா போவா அப்படி தான் பார்த்துருப்போம். நான் காஃபி ஷாப் சீனில் தான் அனிஷாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சேன். அவள் எப்படிப்பட்ட பொண்ணுன்ட்டு அந்த ஒரு சீன் தான் அவளுக்கான சீன். ஸோ அந்த சீனில் பார்த்தீங்கன்னா மோனிஷா மாதிரி தான். அவன் வந்து உட்காந்தோன்னே அவனை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுவான். இந்த மாதிரி ஒரு சினாரியோவை அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுவான். கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, என்னடா என்கிட்ட லவ் சொல்ல வரான் அப்படின்லாம் அவன் கேட்க மாட்டான். நீ ஏதோ சொல்லணும், நீ அது கேட்கறது கியூட். ஸோ வந்து அவர் ரொம்ப மெச்சூரான பர்சன். அவனை முடிஞ்ச அளவு அழகாக அவனை கம்ஃபர்ட் ஆக்கி வா சொல்லிட்டு போ, ஒரு க்ளோஸரை வாங்கிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மோர் மெச்சூர்டு பர்சனாக பார்க்குறேன். ஈவன் மோனிஷாவோட ஒரு நல்ல மெச்சூர்டான பர்சன். கடைசியா வெல் விஷிங் கூட சொல்லி அனுப்புவாங்க, இந்த மாதிரி சீக்கிரம் யூ கைஸ் கெட் டுகெதர் இன் லைஃப். ஸோ அனிஷா இஸ் லைக் எல்லாத்துக்கும் அதான், மோனிஷா மாதிரி ஒரு ட்ரீம் பொண்ணு தான் அனிஷா. பிளைண்ட் ரேங்கிங் யுவன் சங்கர் ராஜாவோட ஆல்பம்ஸ், ஓகேவா? 1 10 வரைக்கும் நீங்கள் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சிவா மனசுல சக்தி 8. நான் எஸ்எம்எஸ் 8 கொடுத்துட்டீங்க. மொரட்டு ஃபேவரட்லாம் நிறையா இருக்கா? அதுவே ஒரு நிறையா இருக்கு, அதுக்கெல்லாம் சேவ் பண்ணிக்கலாம். சென்னை 28. சென்னை 28
5. ஓகே. மங்காத்தா 6. ஓகே. புதுப்பேட்டை 4. ஓகே. காதல் கொண்டேன் 3. செல்வா காம்போனம் மேலே போயிட்டே இருக்கு. ஓகே. பில்லா ஐயோ 9. ஓகே. கற்றது தமிழ். ஐயோ இந்த ஆல்பம்லாம் வரும்னு எதிர்பார்க்கலாம். நான் வேற இடத்துலயே சுற்றி இருக்கனே. 1 இருக்கு, 2 இருக்கு, அப்புறம் 7 இருக்கு, 10 இருக்கு. 10லலாம் போட்டா ஓகே. கற்றது தமிழ் 2. 2. ஓகே. அப்போ 1 என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. மன்மதன் 10. இன்னும் எஸ்டிஆர் ஃபேனை பக்கத்தில் வச்சுட்டு 10 கொடுக்குறீங்க. ஓகே. நான் மகான் அல்ல. என்னென்ன பெண்டிங் இருக்கு? 1 இருக்கு, 7 இருக்கு. 7. ஏங்க நான் சொன்னது மட்டும் ஒன்றும் கேட்கலன்னா பாருங்க. கேட்கலன்னா உங்களுக்கு முடிஞ்சிச்சுல. அதுதான் நான் ஒத்துக்க மாட்டேன். மறுபடியும் முதல்ல இருந்து வாங்க, கோட்டை போடுங்க அப்படின்ற. 1 என்னவா இருக்கும்? 7G தான். நீங்க என்ன சொல்லுங்க. டெஃபினட்டாக 7G தான் இருந்துச்சு இல்லை? அது கொடுத்த இம்பேக்ட் கண்டிப்பாக எந்த படங்களும் கொடுக்கவே முடியாது. ஆமாம் 7G ஓகே. ஓகே. இதை கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் போட்டு நாங்கள் யுவன் சாருக்கு வந்துட்டு கொலாபரேஷன் கொடுத்தோம். போய் பார்ப்போம். ஓகே. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.